ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் OnePlus 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஒன்று OnePlus Nord CE3, இன்னொன்று OnePlus Nord 3. இந்த Nord CE3 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் பார்த்தீங்கன்னா லைவாக சேலுக்கு வருமா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்த 25,000 30,000 வருது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், இன்னொன்று 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். அந்த OnePlus Nord 3 இருக்குது பார்த்தீங்களா, அது வர 15ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ஜூலை 15 பார்த்தீங்கன்னா சேலுன்றது வரப்போகுது. இதோட ரேட்டு 34,000 ஒரு வேரியண்ட்டு 8/128, இன்னொன்று 16,256GB பார்த்தீங்கன்னா 38,000 கிட்ட. கிட்டத்தட்ட 40,000 OnePlusல Nord சீரிஸ் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த OnePlus Nord 3 இந்த 33,000 to 40,000 பட்ஜெட் இருக்குல்ல, இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குறதுக்கு நீங்கள் வாங்காமே இருக்கலாம். அதுக்கு பதிலாக பெட்டர் ஆப்ஷன் iQOOட Neo 7 Pro உங்களுக்கு 100% பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதில் Snapdragon 8+ Gen 1 வந்துடும். இதே கேமரா தான், 50 MP பிரைமரி, 8 MP அல்ட்ரா, 2 MP மேக்ரோ, இதே செட்டப் தான் இங்கேயும் இருக்குது. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, அந்த கேமிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த HDR கண்டென்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா Nord 3 கம்பேர் பண்ண போது அதே ரேட்டில் உங்களுக்கு iQOOட Neo 7 Pro பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஓகே நண்பா, Nothing Phone 2 வரட்டும். ஏன்னா நேற்றே நம்ம கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம், Neo 7 Proவா Nothing Phone 2வான்னு. ஸோ அதை பார்க்காதவங்க செக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே நண்பா, இப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. எதில் மாறி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு 10,000 கிட்ட டிஃப்ரெண்ட் வருது. அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு Nord CE3ல பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா Snapdragon 782 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது புது சிப்பு தான். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு மிட்ரேஞ்ச், நார்மல், கேஷுவல் யூசேஜ், மூவி பார்க்குறதுக்கு, சின்ன சின்ன கேம்லாம் இருக்குது. பெரிய கேம் பப்ஜியும் விளாட்லாம், பட் லோ கிராஃபிக்ஸில் நல்ல ஸ்மூத்தாக விளாடும். நீங்கள் அந்த HDயில் வச்சுலாம் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் வார்ம் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் வரும். பட் கேஷுவல் யூஸருக்கு தாராளமாக இந்த ப்ராசஸ் செட் ஆகும். அப்படியே Nord 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 சிப் கொடுத்துருக்காங்க. இது மீடியாடெக்கோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி கிராஃபிக்ஸ் கூட இது பண்ணும். பட் அந்த பட்ஜெட்டுக்கு அதுக்கு பதிலாக Snapdragon 8+ Gen 1 கிடைக்கும் போது நம்ம ஏன் இந்த பக்கம் போனோம், அதுதான் கொஸ்டின். பட் உங்களுக்கு இந்த Nord 3 எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, எனக்கு பரவாயில்ல அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான் நண்பா. பட் டைமென்சிட்டி 9000 பெரிய லெவலில் குறை சொல்லிட முடியாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங், மல்டி டாஸ்கிங், கேஷுவல் யூசேஜ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதனால இதுதான் ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, Nord CE3ல LPDDR 4x RAM யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கிட்ட Nord 3ல LPDDR 5x RAM யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரீட் அண்ட் ரைட்டு, மெமரியை தக்க வச்சிருக்கிற விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக, கொஞ்சம் பவர் எஃபிஷியன்ஸாகவும் இருக்கும். பவர் எஃபிஷியன்ஸ் சொல்கிற மாதிரிங்க. மெமரியில் வைக்கும்போது அந்த லேக் ஈகெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் அப்கிரேட்னால உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி UFS 3.1 ஸ்டோரேஜ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 80 வாட்ஸுக்கான சார்ஜர் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்புமே சேம் தான். கேமராவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே சேம் தான். பிரைமரி 50 MP OIS கொண்ட கேமரா, அல்ட்ரா வைட் பார்த்தீங்கன்னா 8 MP, 2 MP பார்த்தீங்கன்னா மேக்ரோ, செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 MP கேமரான்றது கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸு 6.74 இன்ச் AMOLED டிஸ்பிளே, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஒரு மாற்று, Nord 3ல 1.5K ரெசல்யூஷன், இன்னும் கொஞ்சம் அந்த பிக்சல் டென்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். இங்கிட்ட Nord CE3ல நார்மல் AMOLED டிஸ்பிளே, Full HD+ ரெசல்யூஷன், 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் Nord 3க்கும் Nord CE3க்கும் உள்ள வேறுபாடு. நீங்கள் மேஜராக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ராசர் மாறுது, அப்புறம் அந்த RAM ஸ்டோரேஜ் டைப்பு மாறுது, அப்புறம் டிஸ்பிளேல 1.5K ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே Nord 3ல கொடுத்துருக்காங்க. Nord CE3ல Full HD+ ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கிட்ட டிஃப்ரென்ஸ். அவங்க மேஜராக இது பண்ணுறது பவர் எஃபிஷியன்ஸாக இருக்கும், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரும் Nord CE3 கம்பேர் பண்ணும்போது Nord 3ல அப்படின்றது. இப்போ Nord CE3 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அந்த 25 பட்ஜெட்டில் நீங்கள் யாராச்சும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த Nordலே லைட் வெர்ஷன் இருக்குல்ல, அதை விட்டுட்டு Nord CE3 ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம்.
ஆனால் நாடு 3 வாங்குறதுக்கு என்னோட பர்சனல் சஜஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஐகோனியம் 7 ப்ரோ வாங்கிட்டு போயிடலாம். அந்த 40,000 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க பாருங்கள் 16 GB RAM வேரியன்ட். அதை வாங்குறதுக்கு பதிலாக இது நத்திங் ஃபோன் 2 அவங்களோட ப்ரைஸை லான்ச் பண்ணட்டும். அது ஒரு 40 42 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம நத்திங் ஃபோன் 2வே போயிடலாம். இது வந்து என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன? நீங்கள் வாங்குவீங்களா? நாடு 3 வாங்குவீங்களா? இல்லை அந்த ரேட்டுக்கு அந்த ப்ராசஸர் அவங்க கொடுத்துருக்காம இருந்திருக்கலாமா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நானும் பார்க்குறேன். ஓகே நண்பா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.